வணக்கம். ஆணுறுப்பினுடைய அளவு பற்றி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிறிய ஆணுறுப்பு போதுமானது செக்ஸுக்கு. ஆணுறுப்பில் 2 வகை இருக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று குரோவர் டைப், சின்னதாக இருக்கும், விரைப்படையும் போது பெருசாகும். இன்னொன்று ஷோவர் டைப், பார்க்கும்போதே பெருசாக இருக்கும், ஆனால் விரைப்படையும் போது கொஞ்சம் தான் பெருசாகும். இந்த 2 டைப்புமே நிறைய பேருக்கு இருக்கும். குரோவர் டைப் 80% இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 80% பேர் குரோவர் டைப். ஷோவர் டைப் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், ஒரு 20% பேருக்கு. ஆனால் செக்ஸில் இந்த சைஸ் ஒரு மிகப்பெரிய மாறுபாட்டை கொண்டு வராது. ரொம்ப உண்மையிலே சின்னதாக இருந்தால் அதை பெருசாக்க முடியுமா? கண்டிப்பாக ஆக்கலாம். என்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதற்கான சிகிச்சை முறைகள் இருக்குது. மருந்து மாத்திரைகள், தேவைப்பட்டால் அறுவை சிகிச்சைகள் வரைக்கும் சிகிச்சைகள் இருக்குது. அதை சரி செய்யலாம். ஆனால் நாமளே பயந்து போய் சின்னதாக இருக்குன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த அளவுக்கு பெண்கள் அல்லது ஆண்களே கம்பேர் பண்ணுறாங்க. ஏன் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, ஆபாச படங்களை ரொம்ப பார்க்குறதுனால அந்த படங்களை பார்த்துட்டு தங்களுடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது, இல்லை தங்கள் கணவருடைய ஆணுறுப்பு சின்னதாக இருக்குன்னு வருத்தப்படக்கூடிய பெண்கள் நிறைய இருப்பாங்க. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, முதல்ல இந்த திரைப்படங்களில் எடுக்கிற காட்சிகள் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. ஆணுறுப்பு ரொம்ப பெரிதாக இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்களுக்கு மார்பகம் ரொம்ப பெரிய மார்பகங்கள், இப்படி கொஞ்சம் அழகான பெண்களாக. இப்போ நம்ம சினிமா படங்கள், திரைப்படங்களை பார்க்குறோம். திரைப்படங்கள் நடிகைகளில் வர்ற கதாநாயகி மாதிரி அழகான பெண்கள் யார் ரோட்டில் நீங்கள் டெய்லி பார்த்துட்டு இருக்க முடியும்? பார்க்க மாட்டோம். பெரும்பாலான பெண்கள் அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா திரைப்படத்தில் உங்களை அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக செலக்ட் பண்ணி அவங்க கொண்டு வராங்க. இப்போ நடிகர்கள், கதாநாயகர்கள் 200 பேர் அடித்து நொறுக்கிறாரு, போட்டு எல்லாரையும் அடித்து உடைக்கிறாரு, எலும்புகளை நொறுக்கிறாரு. ஆனால் யதார்த்தத்தில் அப்படி யாரும் பண்ண முடியுமா? யாராலையும் அப்படியெல்லாம் பண்ணவே முடியாது. அதிகபட்சம் ஒருத்தர் 3 பேருக்கு மேலே சண்டை போடவே முடியாதுன்னு அந்த துறை நிபுணர்களே சொல்கிறாங்க. அதிகபட்சம் ஒருத்தர் 3 பேரோட சண்டை போடலாம், அதுக்கு மேலே யாரையும் பண்ண முடியாது. அப்போது இந்த காட்சிகள் எல்லாம் மிகைப்படுத்தப்பட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக காட்டப்படுது. அவங்க அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணியிருப்பாங்க. பாட்டு எழுதுறதுக்கு ஒருத்தர், பாடுறதுக்கு ஒருத்தர், ஒவ்வொரு காட்சியும் எழுதுறதுக்கு ஒருத்தர், அதை உணர்ச்சிபூர்வமாக வடிவமைக்கிறதுக்கு, இப்படி எல்லா ஏற்பாடுகளோடு இருக்கும்போது அதில் காட்டக்கூடிய அந்த எஃபெக்ட் இயல்பான வாழ்க்கையில் இருக்காது. செக்ஸ் அப்படி தான். அவங்க பல்வேறு கோணங்களில் ஆணுறுப்பு ரொம்ப பெரிதாக இருக்கிற போல் காட்டுறதுக்கு அவங்க எல்லா முயற்சிகளையும் பண்ணுவாங்க, பெண்களையும் பெரிய மார்புகளோட. அதனால் அதை கம்பேர் பண்ணிட்டு நமக்கு சின்னதாக இருக்குதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா சிக்கலானது. சிங்கப்பூரில் ஒரு ஆய்வு பண்ணியிருந்தாங்க. இந்தியர்கள் அங்கே 3 இனத்தவர்கள் இருக்காங்க சிங்கப்பூரில். மலே, சைனீஸ், இந்தியன், 3 பேரும் சேர்ந்தது தான் சிங்கப்பூர். அவங்களுடைய ஆய்வுகளில் கிட்டத்தட்ட இந்தியர்களுக்கான ஆணுறுப்பு அப்படின்னு பார்த்தா ஒரு 9 முதல் 11 சென்டிமீட்டர் தான் விரைப்பு தன்மையில். கொஞ்சம் அதிகமாக சீனர்களுக்கு இருக்கிறது, 12 வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. இந்த ஏஷியன் இனத்திலேயே மிகப்பெரிய வித்தியாசமாக அப்படியெல்லாம் இல்லை. அதனால் திரைப்படங்கள் என்பது வேணுன்னே அதை நல்லா ஷேவ் பண்ணியிருப்பாங்க. முடிகளோடு இருக்கும்போது ஆணுறுப்பு சின்னதாக தெரியும். பல்வேறு உத்திகள், ஒல்லியாக இருந்தீங்கன்னா பெருசாக தெரியும், குண்டாக இருந்தீங்கன்னா சின்னதாக தெரியும். பல உத்திகளையும் பயன்படுத்தி ஆணுறுப்பு பெரிதாக காட்டுறதுக்கு எல்லா உத்திகளையும் பண்ணுவாங்க. லென்ஸ் வழியாகவும் காட்டும்போது ரொம்ப பெரிதாக தெரியும், மார்பகங்களும் அதனால் பெருசாக தெரியும். அதனால் இதை பற்றி நம்ம தெரியாமல் பெரிதாக இருக்கிறது தான், அதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு சின்னதுன்னு நினைக்கிறது சரியானதில்லை. சரி, உண்மையிலே ஒருத்தருக்கு சின்னதாக இருக்குது, பெரிது பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். ஏராளமான சிகிச்சை முறைகள் இருக்குது. சிறு வயதிலேயே கூட சில பேருக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் டெஸ்ட்டுகள் பண்ணிவிட்டு
ஹார்மோன்கள் குறைவாக இருக்குது, விந்து பைகள் இறங்கலை, இப்படியெல்லாம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணும்போது அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு வர முடியும். அடுத்து ஆணுறுப்பில் வரக்கூடிய முக்கியமான பிரச்சனை வந்து அந்த மேலில் இருக்க தோலில் வந்து கோடுகள் விழுந்திருக்கும். இதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து சர்க்கரை வியாதியில் இப்படி வரும். சர்க்கரை வந்து ஒரு 280 300க்கு மேலே போகும்போது அந்த தோலில் வந்து கீறல்கள் விழும். பூஞ்சை காளான் தொற்றுனாலையும் அந்த மாதிரி கீறல்கள் வரும். பால்வினை நோய்கள்லாம் அப்படி வரலாம். இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இப்படி வந்ததுன்னா திரும்ப திரும்ப வந்ததுன்னா அந்த முன்தோலை எடுத்துறது தான் முக்கியமான தீர்வு. டெம்பரவரியாக உடனடி சிகிச்சைக்கு வந்து களிம்புகள், சர்க்கரை அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறது, மருந்து மாத்திரைகள், 1 நாள் 2 நாள்லேயே அது நல்லா குறைஞ்சிரும். இதெல்லாம் நம்ம பண்ண முடியும். இதன் மூலம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை அவங்க வச்சுக்கலாம். ஆணுறுப்பில் நிறைய கெரோசிவ் மெட்டீரியல், சோப்பு போடுறது, டெட்டாலை வைக்கிறது, இந்த மாதிரியான மெட்டீரியலை ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து அங்கே செவந்த எரிச்சல், வெடிப்புகளை உண்டு பண்ணலாம். அதனால் ரொம்ப கரோசிவ் மெட்டீரியல் போடக்கூடாது. நீங்கள் டெய்லி குளிக்கும்போது ப்ளைன் வாட்டரில் ஆணுறுப்பு கழுவுங்க, வேறு எதையும் அங்கே போட வேண்டாம். இயல்பாக நீங்கள் இருந்தாலே அந்த மாதிரி கிராக்ஸ் விழுகிறது அதெல்லாம் தவிர்க்க முடியும். அப்படி இருந்தால் சர்க்கரை இருக்கான்னு முதல்ல பாருங்கள். பூஞ்சை காளான் சர்க்கரை இல்லைன்னா மனைவிட்டிருந்து பூஞ்சை காளான்கள் ஆண்களுக்கு வரலாம், வந்து இந்த மாதிரியான வெடிப்புகள் வரலாம். இதை சரி செய்ய முடியும். ஆணுறுப்பின் மீது அந்த பற்பசை அல்லது தெரியாத பசைகளை தடவ வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் தான் மருத்துவரை பாருங்கள். ஏன்னா கெரோசிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு மசாஜ் பார்லர் போகிறது, இல்லை ஒரு பெண்ணோட செக்ஸ் பண்ணிவிட்டு பயந்து போயிடுவாங்க. அப்படி டெட்டாலை கொண்டு போய் ஊற்றுவாங்க ஆணுறுப்பில், அப்படி வெந்து போயிடும். இந்த மாதிரி கரோசிவ் மெட்டீரியல் ஊற்றி நிறைய பேர் வருவாங்க. அது சிக்கலை அதிகமாக்கிடும். ஏன்னா செக்ஸில் இறங்கும்போது அவங்களுக்கு அதனுடைய விளைவுகள் அந்த அந்த வேகத்தில் அடிச்சுட்டு போயிடும். அது முடிஞ்ச பிறகு தான் பயம் ஆரம்பிக்கும். அந்த பயத்தில் எதையாவது பண்ணுறது, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதுனால பெரிய லாபமும் இல்லை. சரி, இப்போ ஆணுறுப்பில் வந்து பற்பசையை தடவுறான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க கேள்வி. பற்பசையை தடவிட்டு செக்ஸில் ஈடுபடுறாருன்னு. அப்படி பண்ணக்கூடாது. அதுவும் ஒரு கெரோசிவ் மெட்டீரியல் தான். நீங்கள் வேணும்னா லூப்ரிகேட்டிங் ஃப்ளூயிட் இருக்குது, லூப்ரிகேஷன் ஃப்ளூயிட் இருக்குது. அது நிறைய ஈஸியாக லூபிக்ன்ற பேரில் இருக்குது. ஒவ்வொரு காண்டம் கம்பெனி, காமசூத்ரா, ஒவ்வொரு உலகம் முழுவதும் இது கிடைக்கும். சாதாரண கடைகளில், மெடிக்கல் ஷாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. யார்கிட்டையும் கேட்க வேண்டாம், நீங்கள் வாட்டுக்கு எடுத்து பில் போட்டு வந்துகிட்டே இருக்கலாம். அப்போது காமசூத்ரா, அதே மாதிரி டியூரெக்ஸு எல்லாமே அவங்கவுங்க பிராண்டு லூப்ரிகண்ட் வச்சுருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சிகள் பண்ணி நல்லாயிருக்கும். எந்த கரோசிவ் மெட்டீரியல் இல்லாமல் நல்லதுன்னு கூட அதை பயன்படுத்தலாம். அப்படி இல்லாமல் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி ஆணுறுப்பில் பயன்படுத்துறது, கெரோசிவ் மெட்டீரியலை பயன்படுத்துறது, பர்பஸை போன்ற ஏதாவது பயன்படுத்துறது நல்லதல்ல. அது வந்து பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வரும். ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் பண்ணுறது, நிறைய நேரம் விழிப்புணர்வு இல்லாமல் நிறைய பண்ணுறாங்க. இது ஆணுறுப்பில் எதையுமே தப்பாக பண்ணிடாதீங்க. சில பேர் ஒருத்தர் வந்து நாங்கள் ஒரு எமர்ஜென்சி கேஸ் பார்க்கும்போது ஆணுறுப்பு கீழே கையில் போடுற மோதிரத்தை கீழே போட்டுட்டு ஆணுறுப்பை விரைப்புத்தன்மையை உண்டு பண்ணிட்டார் அவர். அதுக்கப்புறம் அந்த விரைப்பு குறையவே இல்லை. ஒரு 2-3 நாள் கழித்து எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டல் வந்தார். நாங்கள் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போய் அவருக்கு மயக்கம் கொடுத்து அந்த மோதிரத்தை கட் பண்ணி எடுத்தோம். தங்க மோதிரம். அப்போது பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இதில் நாம் இதில் கவனமாக இருக்க வேண்டும். ஆணுறுப்பில் ஏதாவது பிரச்சனை வரும்போது நீங்களே எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. நிபுணர்கள்ட்ட வந்தீங்கன்னா தெளிவாக இதை சரி செய்த முடியும்.